வாணி இந்த பொம்பளை செவ்வியா இருந்தா யாரு வர சொல்லு இப்ப இங்க ஒரு கால் அகட்டு ஒரு கால பிச்சர்றேன் நானு பார்க்கலாம் அதையோ சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தர் ஒருத்தி கையாக வந்தாரா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாரா மச்சான பார்த்து அசந்து போய் பொம்பளையா இல்லை பாண்டிமணி பேயா அடிச்ச இதை ஆன் பண்ணி விடுறா ஹலோ ஹலோ இதை ஆன் பண்ணி விடு அதை பார்த்தவனே இவனும் கொஞ்சம் இதாகிட்டேன் நாட்டிய தாரகை இந்த டான்ஸ் சாந்தி மாதிரி உள்ள பிள்ளையெல்லாம் ஆமாம் வயிற்று பொழப்புக்காக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுது அவ்வளோதான் தம்பிகள் சும்மா அது நகைச்சுவைக்காக பேசுது ஆய்வுன்னு கத்தப்படாது ஏன்னா பொம்பளை நாளைக்கு போய் என்னை பாலியல் வன்கொடுமைன்னு கெடுத்துவிட்டா நீங்கள் நக்கி தெரிவிய போட்ஸோ பயிலுக நான் ஜெயிலில் தெரிய நீ மானாமலை சும்பிடு தெரிய அத்த பத்த மல்லியம்பூ மாம்பழ கண்ணத்தில் மல்லம்மா செல்லம்மா பொண்ணம்மா நானும் மாறி மாறி தந்தாரே மல்லம்மா செல்லம்மா பொண்ணம்மா எவ்வளோ மங்கம்மா உன் பேரு மானாமதுரை வைகையாரு மானாமதுரை வைகையாரு அதுக்குள்ள போகையில என் மல்லம்மா செல்லம்மா செல்லம்மா மாறி மாறி கையேடிப்பே மல்லம்மா பண்ணமா உன்ன குடி போறவளே புசு போட்டு வாடி உள்ள உன்ன குடி போறவளே குடி போட்டு வாடி உள்ள நான் தொட்டா போதும் சொற்கலகம் முன்னால் வரும் அடி மைனாவே 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 சும்பு பள்ளிக்கூடம் போகலாம் அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா ஏ சொல்லி சொல்லி தட்டும் போது தொக்கடுத்த மாதிரி இருக்காடி ஏய் மரியாதை மரியாதை முதல்ல வாடி படிஞ்சோம்னா அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் பேத்து புடியும் பேத்து என்ன பெரிய எம்கேஆர் பெரிய பருப்பாயிடு ஏலே சவுண்ட் விட்டா நீ பெரிய பருப்பாயிடு வெண்ண மவன வெண்ண ஓ வெண்ணெய் அடிக்கிறது நான் தாண்டி என்ன என்ன அவங்க அண்ணமையா இங்க இரு உனக்கு அவ்வளோதான் ஓஸ் இருக்காது அப்புறம் உங்களுக்கு என்னடா வலிக்குது இப்ப ஏய் சாந்தி சொல்லுங்க எம்கேஆர் ஒரு 3 வருஷமா உன்னைய பார்த்து நான் பயப்படுவேன் ஏன் கத்தாட வாட வரும் உன் மேல முகரைய பேத்துருவேன் நான் உன்னைய யாரை பார்த்து சொல்ற அது கம்பெனி டான்ஸரா இருக்கும் தவளை நினைச்சான் கிடமாட்ட செய்வோம் ஏன் செய்ய முடியாதுன்றியா மனசு வச்சா செஞ்சிருமியா எவ்வளவு பெரிய யானையே எலி செய்யும் பேச விட அரைஞ்சு அடிச்சு மூஞ்சியை பெத்து போடுவேன் ஏ சும்மா நிப்பாடுங்க நீங்க வேற சும்மா அந்த ஆள் பேசினா ஓன்னு கத்திக்கிட்டுமா அவங்களுக்கு ஒண்ணு அமையல அனத்துல கத்துறாங்க உன்னையெல்லாம் நத்தவரைகளை விட்டுட்டு போனேன்னா அடுத்த வருஷத்துல வளாப்பு போட்டு இன்னொரு வெளியே சென்னையாக்கி வச்சிருப்பாங்க 3 மாசம் தான் பத்தியா ஜேஜிபி வச்சிருக்கேன் அவன் அந்த ஜேஜிபி பக்கெட்டை வச்சு உன் கரம்பை அப்படியே கிண்ணான்னு அப்படியா சாந்தி வாடா போடா இந்த அவனே இவனை பேசுறதுக்கு இந்த தாளக்கார செகுட்டு முட்டை மாதிரி ஆள்கிட்ட வச்சுக்க இல்லை தம்பிக்கு வாப்பா உனக்கு வாத்தியார் பப்புனுக்கு நான் தானடா என் பேரை கெடுக்க நாளைக்கு நாண்டுக்குச்சா நேத்து கண்டாலிமாக ஏறி அடிக்கிறா ஏய் இப்பவும் சொல்றேன் தம்பி உனக்கு ஒரு மரியாதை இருக்கு என்ன மரியாதை என்ன தல்றா கோத்தா குண்டமவனா தல்றா முதல்ல போடா மரியாதையா போடா டேய் தம்பி மொட்டனாக்க முட்டாடா நீங்க சூமுனாக்குல போங்க தம்பி நீங்க சூமுனாக்குல பேசுங்க தம்பி போடா ஏலே கால இந்த பிள்ளை வந்துச்சுன்னா வெள்ளாட்டம் புழுக்க மாதிரி தானே இருக்கும் ஆமா அதுக்கு என்னன்றாயின்னு நான் உங்களை மரியாதை தானே பேசினேன் நான் உங்களை வாடா போடான்னு குடும்பத்தை காத்து தம்பி என்ன பண்ற உத்துக்கிட்டு பாக்குறேன் என்னத்தையோ இரு அவன் ஸ்டேட்டஸ் எடுத்து செல்ஃபி வைப்பேன் போடா அவன் என்னடா செய்வன கோளாறு மாதிரியே திடுறாங்களாடா எனக்கு சேர்ற மாணவன் பூரா 5 அறிவாத்தியா இருக்காங்க உண்மையிலேயே ஆண் சிங்கங்கள் அத்தனை பேர் முகத்தை பார்
என்ன பார்க்கணும்? என்ன தெரியுது? தெரியலேன்னு சொல்றேன். அதான் தெரியாது. ஒவ்வொரு முகத்திலையும் பார், தேங்காண்ணையும் வேப்பெண்ணெய் மதக்கு. ஏன் ஏன் ஓ எண்ணெய் எடுக்க வந்திருக்காங்க. ஏழே நோலையில சொல்லக்கூடாது. இங்க பாரு. ஐர குஞ்சு, இங்க இருக்கிற தாய்மார்களை பார். ஒழுங்கா உட்கார்ற முதல்ல. அத்தனை பேர் மேக்கப்பை பார். என் ஆம்பளை முகத்தை பார், பூராமே அப்படி வேலைக்கிற முள்ளடிச்ச மாதிரி உட்காந்துருப்பேன். ஆமா, வேற விதி. போடி பேக். மரியாதை. மரியாதை என்னைக்கு இருந்துச்சு? நான் உன்னை மரியாதை கொடுத்தேன் பேசுறேன். பேசுங்க பாப்போம். அதுக்குத்தான் அப்பயே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வாழ்ற ஒம்பளைய போக விட்டுட்டு உலக்கையில் ஆடுறான்டேன். பழமொழி. கை தட்டலாம். யாரெல்லாம் கை தட்டுறீங்களோ அவங்க பொண்டாட்டியெல்லாம் சிலுக்கியா? அப்ப உன்னை வச்சுக்கிடுவாங்க குழுக்க. அப்படி பொண்டாட்டி சிலுக்கா இருந்தா அவன் தவம் கிடப்பானே. எதுக்கு சிலுக்கா இருக்கிறது? ஒவ்வொரு ஒம்பளை அமையுது எத்து பொல்லோட. நீ சாவ வர்றது பழிக்கட்டும், பொண்டாட்டி கூட சிலுக்கா இருக்கட்டும்பா. எனக்கு ஒரு சாவ விடுமே, என் பொண்டாட்டி கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும். இந்த பையா நீ பழமொழி பேசுவோமா? யாரு? பேசுங்க. பேசவா? பேசுங்க பேசுங்க. கொட்டா ஓடுறதுக்கு முன்னாடியே வந்து குழியை தூண்டிட்டு படுத்து கிடந்தாலாம். யாரு? எதுக்கு? கை தட்டலாம் உங்களுக்காக ஊத்த தோன்றேன். மானாமதுல ட்ரெயின் வர நேரம் முன்ன தண்டவாளத்துல போய் உட்காந்து குண்டி வந்து வச்சுட்டாலாம். இதுக்கு பேரு பழமொழி. நீங்க வேற கை தட்டுறீங்க. ஏன் தம்பி ஊரா ரசிக்கிறாங்கல்ல? இல்ல இந்தரா சுனக் பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன என்ன ஆம்பளன்ற இரிய வர ஆம்பளை உங்களால என்ன முடியும்? என்ன பண்ணுவீங்க முத நீங்க? நல்லா டேஸ்டா பண்ணுவேன். சும்மா இங்க ஒரு கீசரி மேசரி அரைஞ்சு விடுவே. அரைஞ்சு கீசரி மேசரி அரைஞ்சனா உன் கேசரி பவுடர் அந்துவாங்க. ஆமா, போய் வா போட பண்ணீங்க. ஆம்பளை என்ன செய்யும்ன்ற? ஆம்பளை என்ன செய்வீங்க நான் கேக்குறேன். அவன் என்ன செய்யல? எதுவுமே செய்ய முடியாது. அவன் எம்புட்டு படம் பார்த்து அவன் எம்புட்டுதான் செய்வேன் பாரு. அவெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறேன். உனக்கு இங்க வர தெரிச்சு போயிர முடியும். அப்புறம் ஞாபகம் வச்சுக்க. தெரிச்சா தாண்டி ஆம்பளை. இங்க பாரு, வாடி போடுன்னு சொன்னா அப்புறம் நல்லா இருக்காது உனக்கு. அப்புறம் பாத்து தெரிச்சா ஆம்பளை. என்ன தெரிச்சா ஆம்பளை? குழி பறிச்சா பொம்பளை. கை தட்டலாம். 21 வருஷமா அவங்க லூஸ் ஆகி வச்சு பெரிய ஆள்லாம் உட்காந்துருக்கான். நம்ம ஆயுசுக்குள்ளே நல்லா நடிச்சிட மாட்டான். நான் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இங்கே வா, உன்னை எதுக்கு பேச? தங்கச்சி இங்கே வாடா. என்ன நீ தங்கச்சி தான், வாடா. அடுத்த வருஷம் உனக்கு பிள்ளை வந்துச்சுன்னா தாயமங்கலத்தில் நான் கரும்பு தொட்டி கட்டுறேன். அதுக்குள்ளே உனக்கு தொட்டி கட்டிடுவாங்க மாணவன். வாடா. ஆனால் இதை பார்க்கும்போது எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கீங்க. ஆமாம். இருடா சாந்தி, நான் என் தம்பியை சிரிக்கிறேன். உன்னை கட்டி பிடிச்சிட்டாலும் முண்டை செஞ்சு. ஆமா, உன்னைய செஞ்சா நக்குன மாதிரி இருக்கும் அப்படியே. இது நம்ம சரி வராது. நான் வந்து இப்போ முத மாதிரிலாம் கிடையாது. என்ன? அதே தெரியுமே எனக்கு. உன்கிட்ட பேசுறதுக்கும் உன்னைய பண்றதுக்கும் என் சிங்கக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பண்றது கூடவா? அடி கருமேக கூந்தலுக்கு சாந்தி புள்ள கால் கொள்ளுச்சு சத்தத்துக்கு வடிவான வடிவழகி உன் வாங்குயில் உன் சத்தத்துக்கு அடி தண்ணி கருத்துருச்சு உள்ள கவலை சத்தம் கட்டுருச்சு நம்ம மூரம் உறங்கிருச்சு நம்ம பொதுங்க இடம் நடத்திருச்சு டனன கடி டங்கன கடி டனன கடி டங்கன கடி. எனக்கே படபடன்னு இருக்கிற அது என்னடா கெட்டப்பு? தம்பி இதை ஏதாவது தம்பி எறும்பு சாப்பிச்சாவது போடக்கூடாது. அண்ணே அண்ணே என்னப்பா கட்டுக்கிட்டு போடுறது மாதிரி ஆள் இருக்காங்களா? மக்களே, நான் உங்களுக்காகத்தான் சேவை செய்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை களிச்சேரி ரத்த கட்டு ராதா. சவு விலகிறது, கம்பு கூட்டு அரிக்கிறது, வெதர் வீக்கம், மாதவிடா தள்ளி போகிறது. எப்படி இப்படி ஆச்சு தம்பி? பேசண்ட பிடிங்க. நாங்கள் ஆந்திரா அண்ணே. ஆந்திராவா? ஆமாம். ஓ, இது எப்படி ஆச்சு? இது
தமிழ்நாட்டில் ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கினா அதை பார்க்கறதுக்காக பிளேட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன். கண்டாலி மை கீழே விழுந்துட்டேன். விழுகும்போது எதில் விழுந்தாரு அது? விழுகும்போது பழைய வெதரில் விழுந்துட்டேன். இதை நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே உனக்கு. நீனா அட்வான்ஸாக போட்டுக்கிறீங்களா? நல்லா தான் இருக்கு தம்பி. வெளியே எப்படி போகுது? வெளியே ஒரு ஈச்சர் நிறையா போகுது. அது ஒரு ஈச்சர் நிறையா போகுது. உன்னை டிராக்டர்னு தானே சொல்ல சொன்னேன். ஈச்சரு நோத்தா விட்டு ஈச்சரு. தம்பி நீங்கள் பின்னாடி ஷார்ட் அடிச்சு பார்த்து எனக்கு அடிக்க முடியாதுங்க. உங்களுக்காகத்தான் இந்த சேவையை செய்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை களிச்சேரி ரத்தக்கட்டு ராதா. நீங்கள் நல்லதே செய்கிறீங்க. நல்லது செய்கிறேன். என்னையும் இது பண்ணுறாங்க. என் சாமி சொன்னதேன். கடைசியில் உங்களே உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இருங்க தம்பி. இப்போ வலி எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. வலிக்குதுன்னு தானே சொல்ல சொன்னேன். வலிக்குதுன்னு சொல்ல உடனே உங்கள் அப்பனுக்கு கொண்டு போகும்போது அரை உசுராத்தையும் கொண்டு போய் சேர்ப்பேன். என் தம்பியை ரொம்ப இது பண்ணாதீங்க, சிரமப்படுத்தாம. நீர் ஏல இது என்னடா ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. தம்பி தம்பி அதில் ஓய்ம்பட்டு கண்மையை தடவுங்க. அப்புறம் நான் உணர்ச்சி வச்சப்பட்டு ரிவல்ஸ் அடி அடிச்சு போடுவேன். ஏ உண்மையிலே தலை அள்ளிட்டான விட்டு போட மாதிரி. ஏலே இது என்னடா ஆலமரத்தில் இளங்கோடி கட்டின மாதிரி. ஏலே உங்களை நான் என்னடா காமெடி சொன்னேன், காமெடியை எரிக்கிறீங்களாடா? அப்பா நீ என்னப்பா? பங்குனி சித்திரை வெயிலுக்கு லேசா பருவு மாதிரி கிளம்புச்சு. நீங்கிருச்சா? கடைசியில் இப்படி வரும்னு நினச்சி கூட பார்க்கல. எங்க வாத்து போயிருச்சு. இங்கே வாங்க. பார்த்து போனது இருக்கட்டும், இந்த சூத்துக்கு ஒரு மருந்து. எரிச்சா இருக்கா? லேசா மேலே ஏற்றி லேசா. தம்பி உனக்கு சுகமா இருக்குமே. என்னை வாத்தியார் நினைச்சலாம் வேற நினைச்சலாம். எங்கடா அந்த வாத்து? எங்க முதல்ல காட்டில் ரொம்ப வலிக்குதுங்க. வலிக்குது. இவங்க பூரா ஒரு மாதிரியா பார்த்துட்டாங்க. போய் பாடியை போட்டு வந்த தம்பி உனக்கு இருக்கும்போது ரங்கராசை கூட்டு போ. வேணாம் அவன் ஒத்தாள் சாப்பிட்டுருவேன். ஆள் இல்லாமல் போகக்கூடாது தம்பி. அடுத்தது என்ன பண்ணுறேன்னா தகரத்தில் வெல்டிங் வச்சு வா தம்பி, குணப்படுத்திடுவேன். ஒரு 4 ஆட்டம் அந்த பிள்ளையோட ஆடினா சரியா இங்கிட்டு வாங்க. சரிங்கண்ணே. தம்பி மரியாதையா நீ இவன் இருக்கட்டு, நீ கழட்டிட்டு வா. எனக்கு நம்ம தண்ணி பூச்சிக்காரன் முன்னாடி ஓட்டுற மாதிரி இருக்காங்க. போடா போடா. நான் சிறுசா ஓத வைக்க சொன்னா 8 கிலோ துணி அமைக்கிட்டு வந்திருக்கேன். இப்படியே தம்பி நீங்க ஏறி விளையாடல 2 ரூபா. அப்படி என்ன பண்றேன்னு பாரு. சிட்டான் 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 எனக்கு நான் ஆடுறது மாதிரி ஆடணும். ஓகே? இல்லைன்னா வந்து மானாமரம் ஆற்ற தாண்டதுக்குள்ளே நீ வெட்டி எறிஞ்சு விடுவேன். ஓகே? இப்போ இப்படி திரும்ப தம்பியில் கும்பிடு. அழுமாறு மாதிரி வை. ஏண்டா முண்டை பப்பினாய் மாதிரி வச்சுருக்க. அழுமாறு. கேராம் தான் வரும். அழுமாறு கையை வச்சு காலை தூக்கு. அழுமாருக்கு தான் பிறந்திருப்பான் போல. ஏலே அரட்டன்னு இருக்கானடா செனமுண்டை. சிட்டான் 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 சினுக்கு கிடச்சு இலச்சுக்கிற போட்டு மயங்கி சிட்டான் 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 எனக்கு. இப்படி ஆடுனா வெதர் பருவு குறைஞ்சிருமா? இது என்ன? குளிக்க போறா அவ ஆனந்தி. அடிமான மதுரை ஆத்துக்குள்ள, அடிமான மதுரை காட்டுக்குள்ள. என்னடா இவன் சொல்லி தரேன், அப்புறம் அடிக்க வரேன். அடி மத்தியான நேரத்துல, அடி மத்தியான நேரத்துல அடி மல்லாக்க படுத்துக்கிறேன். மல்லாக்க படுத்துக்கிறியா? மல்லாக்க படுத்து என்ன பண்ண போறீங்க? நீ ஏறி மேல உட்காந்து சுசா சுசா தெரிச்சு போயிடும். அவன் தம்பி நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறிய. ஒரு 2 ஊத்து ஊத்துங்க வாங்களேன். அவன் பப்புன்னு பின்றேன். அவனை பிடிச்சி சூம்பு. அப்ப அவனை ஊம்பு. காட்டு ரோசா அடியே பாடி புள்ள. காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள. காட்டு ரோசா
அது பொம்பளை இல்லப்பா, அது வேகத்தடை. ஏண்டா புள்ள அவ போயிட்டா வளகாப்பு போட்டு இங்க வாங்க தம்பி. உருளைக்கிழங்கு மூட பாட்டு பாடுங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? யார பிடிச்சு ரொம்ப போச்சு? ஏய் யாரா இவ? ஏலே ஏய், அப்படிலாம் பேசக்கூடாதுடா. இவி அதெல்லாம் சொல்லக்கூடாது கண்டாளி மனே, சொல்லக்கூடாது பருவு, சொல்லக்கூடாது, கொண்டே வருவேன். பாட்டு பாடி ஆடணும். உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? நில்லுடி உங்க ஓத்த மகளே. உனக்கு காம முத்தி போச்சு, ஓடி போய் சுடு தண்ணியில குளி. ஏய், அக்காடா. இழுத்து புடிச்சு அடிச்சா ஒரு அடிக்கு தாங்க அப்ப. மாட்டேன். தவக்கல குஞ்சு. மெதுவா போய் சாந்தி உன் மயம் மாதிரி ஏய், கம்பெனி யாருக்கு யாரியா பையன்? செத்த பிள்ளைய பாலோடி மர. இங்க பாருங்க, வேணாம், தேவையில்லாம. உருளைக்கிழங்கு செல்லம் குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூட்டத்தில் சேர போச்சு. ஏய், நீ நாடத்துக்கு வேணா 2 வருஷம் அகராதி மயிரா. ஏய் ஐயய்ய, கீழே விழுந்து உடைய போறேன் இப்ப அவன் 2. லப்பு லப்புன்னு செய்யக்கூடாதுப்பா, அவங்க கிறிஸ்து கடத்தனமா அரைஞ்சு விடுவாங்க. வலிச்சுதான் இல்லைன்னு அங்கிட்டு போட ஒரு மாதிரியா இருக்குடா. நெத்தியில குங்குமா நெந்து கட்ட நெத்தி கடந்திப்பமா. நெத்தியில குங்குமமா நெத்து கட்ட நெத்தி கடந்திப்பமா. நெத்தியில குங்குமம் அட நெந்துக்கிட்ட நெத்தி கடந்துக்குமா. நான் அதுக்குள்ள ஜாந்திக்கு பிள்ளை வளர்ந்துருச்சு. இந்த பேப்பையமே இருந்தானா? அடியே ஏய், யாராச்சும் ஒருத்தன் இங்க பாரு. திரும்புங்க, ஒரு பக்கம் இதா இருக்கு. சரி, ஆள் இல்லாத காட்டுக்குள்ள அடியே பாடி உள்ள சின்ன புள்ள. ஆள் இல்லாத காட்டுக்குள்ள அடியே பாடியே அடி சின்ன புள்ள. அவனுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. அடி வந்தாலும் ஆடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, அடி போனாலும் போடி புதுக்கோட்டை போயலதா. ஏய் 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 ஏய், இந்தா. ஐயா, அப்பா. என்னடா பம்ப் அடிக்கிற மணிக்கு புசு புசுன்ற? தம்பி கம்மா ஆமா, இதை யாரு சொல்லி கொடுத்தா? டைலாக் மறந்து வச்சுன்னா பொத்து. உன் உடம்புக்கு ஏன் தேன் போல எமோஷன் ஆகுறியோ? சே லூசு இரு லூசு பிள்ளை இருக்கு. நம்ம கடை வீதி கலகலக்கும் காமக காமக நடந்து வந்தா பஸ் ஸ்டாண்டு கிளுகிளுக்கும் காமக காமக நடந்து வந்தா. உங்களை நான் தொட வரல. பப்புலு, உங்களை தொட வரல. தூக்கி போட்டா டம்முன்னு தெரிச்சு போயிருவேன். என்னை தூக்கிருங்க, உனக்கு 500 ரூபா தரேன். தூக்குனா 500 ரூபாய். சாந்தி, இது பெண்ணு இனத்துக்கே அசிங்கம். அவன் தூங்க முடியாட்டெல்லாம் அவன் குஞ்ச பிடிச்சாவது. எப்படியோ எம்கேஆர் நகி கொலை கேஸ்ல உள்ள போறது கன்ஃபார்ம். நீ அவங்கள தூக்கு. ஏய், சாந்தி இப்படி வச்சுதான் இப்போ சாந்தி சம்பளத்தை கழிக்கிறேன். ப்ளீஸ்ல, அவனுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாயில் இன்னைக்கு 200 தான் தருவேன். அவங்கள தூக்குனீங்கன்னா 5000 ரூபா தருவீங்களா? அதுக்குள்ள என்ன காலித்தனா? எனக்கே ஒருத்தையும் அமைய மாட்டான். உனக்கு என்ன? உன்கிட்ட வந்தனால ரெட்டப்புள்ள வளர்ந்துறேன்.
எறும்பு கடிச்சு பிடிச்சு. சாந்தி அது எந்த பையன் எறும்புன்னு ஏய் முகரை பாரு. தூக்க போறேன். யாரு? பப்புள்ளு பப்புள்ளு பாலமேடு பப்புள்ளு 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 பாலமேடு பப்புள்ளு. அதுக்கு எங்க மைக் செட்ரா? எம்ஜிஆர் காசு 5000 ரூபா சுவாக ராமன் எம்ஜிஆர். இங்க வாவே. யார கெட்டு பண்ணி நீ தூக்குன? ஏக்கா ஆளுக்கு 2500 2500 5000 ரூபாக்கா. இன்னொரு தடவை தூக்கிறேன் உங்களுக்கு 5000 ரூபா எனக்கு 5000 ரூபா. இதுக்கு மேல தூக்குனா பப்புளு கொட்டை இருக்காது. ஏய் கலை யாரு பின்றான்டா தம்பி. அவன் மூத்தத்தை குடிங்க. டீச்சர்ட் எடுக்கிறவன் போல மாதிரி விரிச்சு போட்டுக்கிட்டே நான் தானே அவனுக்கே உரம் ஓட்டு விட்டுருக்கேன். இப்ப சாந்தி கேட்காத ஒரு ரகசியம். சாந்திய உதட்டோட முத்தம் கொடு. ஏய் ஏய் அவன் கணேஷ் பேல போட மாட்டான்டி. அட சீ பப்புளே எம்கேஆர் பேச்ச கேட்காத பப்புளே. 10000 ரூபா தரானா முடியும். ஏய் ஓத்தா குண்டா மோனா போட்டனா வச்சுக்க. கூறுகட்ட முண்டை ஊருகட்ட பயலே 15000 ரூபா வாங்கிக்கடி. என்ன மயத்துக்குடா? ஏய் ஏய் இங்க வாவே. ஐயா இங்க வாங்க சாமி. ஐயா, இங்க வாங்க. ஐயா இங்க வாங்க. எம்கேஆர் இங்க வாங்க. போறடே. நீ வர மாட்ட. சரி, இவனை எம்கேஆர்னால 2 போட்டு போட்டுக்கறவா? போட்டுக்க. நீ எவ்வளவு தர? ஏய் போட்டா தெரிச்சு பெருமுடி. மாடி மேல மாடி வச்சு மாரழகு ஜன்னல் வச்சு மாடி மேல மாடி வச்சு மாடலங்க ஜன்னல் வச்சு மணப்பாற போவோம் மாடி சாந்தி புள்ள. அடி மத்தியான கிளம்பி வாடி சாந்தி புள்ள. அடி மணப்பாற போக மாடி சாந்தி புள்ள. டேய் அதுக்கிட்ட மைக் செட்ரா. தண்ணி பாம்பா தவளை முழுங்குற மாதிரி இதில் தம்பி அணவுண்டா. சரி மடுவிடுலாம் கரிமை. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு நத்த உரைக்கல உனக்கு போயிடுச்சோ. எப்போ நீங்க இல்லாத நாளையில நான் ஒண்ணுக்கு தருவோக யாரை கூட்டி போவேன். ஆனா பப்புல அடிச்சதுல முட்டைக்கு கிருன்னு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன கொடுக்குற சம்பளத்தை அவரு கொடுத்துருங்க. ஏன்னா பேக் ஷர்ட் ரொம்ப வாங்கிட்டாரு. கலி பின்றான்டா நம்மாலே. சூப்பர் ஒரு கைதட்டு கொடுங்க பப்புலுக்கு. எத்தனை பேர் வந்தாலும் வாழ வச்சதே பழக்கம் எம்கேஆருக்கு. நான் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை. எனக்கு துரோகம் செஞ்சவங்க தான் நாட்டில் அதிகம். பாலமேடு பப்புலு சொந்த வீடு கூட கிடையாது. பாலமேட்டில் ரோட்டை விட்டு ஒரு புறம்போக்கில் ஒரு சிமெண்ட் சீட்டை போட்டு உங்கள் குடும்பம் வறுமையில் இருக்குது. இவனுக்கு நாடக கலை மீது என் மீது பெரிய ஒரு லவ் உனக்கு. ஆனால் அந்த நத்தபுரைக்கு பூமியிலே இந்த அன்பு சொந்தங்கள் வெளியூர்லேருந்து வந்தவங்க இவங்க மத்தியில் பப்புல நடிக்க வச்சு இந்த கைதட்டு தாயா அவனுக்கு பெரிய ஒரு பரிசு. ரொம்ப நன்றி தம்பியெல்லாம். அவன் பார்த்தீங்களா கரசில் படிச்சுக்கிட்டே அவனை அன்பாளையத்துலேயும் வச்சுருக்கேன். வளர்க்க போகிறேன் என்னோடய பிள்ளைய. அவனை ஆனந்தப்படுத்தேன். அதுவும் அன்பாளையத்துலேயே இருக்குது. யார் வேணால் வரலாம். ஏன்னா 3 வேளை சோறும் இருக்கிற இடமும் இந்த கோமாளினால் கொடுக்க முடியும். யார் வேணால் வரலாம். ஒரு சில தம்பிகள்லாம் அப்பா அம்மா பேச்சை கேட்காம சுற்றி இருக்கிற தம்பிகளுக்கெல்லாம் இந்த பப்புல ஒரு உதாரணம். தன்னால் முடிந்த நடிப்பை நடித்து பிறரை சிரிக்க வைத்து இந்த வயசிலேயே தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய இந்த தமிழன் எம்கேஆரோட பெரிய ஆளுவே. நன்றி. பப்புல் நல்லா நடிக்கிறானா? அவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. நீ வாங்க. அவன் உனக்கு மய மாதிரி ஏய்
அவன் உனக்கு கள்ள புரிச்ச மாதிரி முகரை பாருங்க. இவனை கூட நம்பு. சீ, ஏன்னா பப்புலு ஒண்ணுக்கு இருக்கும் போதே நான் எவனையுமே நம்ப மாட்டேன். எவனை நம்ம தெரிஞ்சிச்சு தூக்கி ஆட்டிட்டியா தம்பி? அந்த கிரைண்டர் அவர் என்ன சொல்றாரு? அவர் குலவிக்கெல்லாம் உன் கிரைண்டர்ல ஆனந்த் பின்றாப்ல இன்னைக்கு என்னமோ புத்தி வந்திருக்கு முண்டைக்கு. ஏன்னா ஒருவன் நடிக்கும்போது மற்றவர்களுக்கு ரோசத்தில் நடிப்பு வருமா. ஆனந்த் என்னன்னா ஆடியன்ஸை பார்த்து கொஞ்சம் வெக்கப்படும். அதுக்கு எது என்னைக்கு அறம் வாங்கிட்டு போக போகுதுன்னு தெரியல. சாந்தி கடா குளிக்கிருச்சு இன்னைக்கு கலிச்சேரிக்காரனுக்கு யோகந்தேன். சாந்தி கொஞ்சம் குனிவேன், தாயம் விளையாடுவோம்ட்டேன். டே தம்பி, இதை வேடிக்கைதே பார்க்க நான் இங்கே போகக்கூடாது, அரைஞ்சு விடுவேன். ஏய் தம்பி இங்கே வா, இதெல்லாம் ஆய் அப்பா சொல்கிறது கேளுங்க, கீழே உட்காருங்க. காமெடி உனச்சுன்னா உண்மையில கோவப்படுறான்டா. ஆனால் சாந்தி அவெல்லாம் வந்தா ஏன்னா குன்னிடுவேன். வாடா, அவங்க இதே மாட்டை சென்னைக்கு போகிற வேலை தானே பார்ப்பாங்க. அதில் கிடையில இருந்தவங்க அதான் உருறின்றான் பாரு. அப்படி புளிக்குடம் இருங்கடா, அப்போ தானே சாம்பார் வைக்க பார்க்குறேன், புளிக்குழம்பு போயிட்டாங்க. இருங்கடா அத்தாச்சிடா உங்களுக்கு மாமா. சாந்தி அப்படி சொல்லுவேன். ப்ளீஸ் என் தங்கலை சொல்றியா, நீ குறுக்காரனை கொண்டு வந்து அடிக்க விடுவா. சொல்றா தங்கா. பப்புலிங்க வா. இந்தா பப்புலு நீ சொல்றா. மாமா மாமா நான் மாமாவில் அடியாதப்பா, பழைய சாமா. நீ சொல்றா. சொல்லு சாந்தி. இவ்வளவு அரடா. ஆனந்த் நீங்க சொல்லுங்க. ஆமா, சூப்பர் சிங்கருக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க, சாரியத்தை சரி பண்றாரு. தொண்டையை சரி பண்ணிக்கிறேன். சரிங்க ப்ரோ. முதல்ல நம்ம எப்பயுமே அப்படித்தான், தொண்டையை சரி பண்ணாத்தான் இந்த பிள்ளை. அந்த நேரம் வந்து ஆனந்த் அடிச்சிட்டேன் போறீங்க. மாமா இவன் உண்மையில காலிப்பையில இருக்காண்டா. சைஸு விளக்கி விடு, கடாயை விளக்கி விடு. 3 பேர் என்னடா ஓரின சேர்க்கல ஈடுபடுறியா? மருது சிம்பிள், அதை வச்சு அடுறா அவனை. அந்த மடு ஒத்தி கொண்டு உள்ள ஏறி ஓத்தா உண்மையிலே மடுவை கடிச்சு விட்டான்டா. சாந்தி நீ அதெல்லாம் செய்ய விட. அவன் சாந்தி நினைச்சு தானே ஒன்னே அமுக்குன்னு. சாந்தி ஏப்பா இப்படித்தான் பிடிப்பாங்களா? நீ பிடிக்க வேணாம், நீ அதோட காலிப்பையில. அவனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு உண்ணி. பப்புல பாருவே, எரும மாட்டில் உண்ணி அடிச்ச மாதிரி இருக்கு உனக்கு. அவனை செருப்புட்டான். சாந்தி என்னை பிடிச்சிருக்காடா? சாந்தி ஆமா, அவர் தானே 3 வருஷம் தாலி கட்டி வச்சிருந்தாரு. பிடிக்கலையா? அது என் தங்கச்சி வேணும் எனக்கு, இந்த தொழிலுக்காக என்னடா. ஆனால் கலைத்துறையில் மட்டும் தாய் தங்கச்சி இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த கலைக்காக, அந்த வயிற்றுக்காக அதை காமிப்பதில்லை அத்தனை கலைஞர்கள். உண்மைதானத்தான்? இந்த டயத்தில் என்னை பிடிச்சிருக்காடா? இந்த இப்படி செய்கிறீங்களே, அதுக்கு பேர் என்னது? காலை விரிச்சு வைக்க சொல்கிறேன். இது என்ன தெரியுமா? அதே உள்ள டிஸ்கா. நீங்கள் எதாவது செய்யுங்க. நான் ஒரு 2 ரூபா தரேன், எனக்கு போகும்போது கல்லமிட்டா வாங்கி தின்னுக்கங்க, எனக்கு அமைச்சு விடுங்க 2 ரூபாய்க்கு. இந்தங்க 2 ரூபா. 2 ரூபாங்க. சரி 4 ரூபா அப்புறமேல தரேன், அமைச்சு விடுங்க. இல்லை இங்க வாடா, கடல் தவளை இங்க வாவே. கடல் தவளையா? கடல் தவளை மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கு 2 ரூபாய்க்கு பொம்பளை வேணுமா? 2 ரூபாய்க்கு அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், லேசா.
அதெல்லாம் சேராத பொறுக்கி போயவெல்லாம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. எப்படி தெரியுமா காதல்? சொல்லுங்க காதல. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்த ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவு ஒன்று திறக்கின்றதா, கூட்டம் வெளியேற தவிக்கின்றதா, திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா, பாறை ஒன்றின் மீது சிறப்புவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மாணி, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடாமும் தானே சிறையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது, முத்தம் கொடுத்தானே இது முத்து குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே, கட்டி பிடித்தா தொட்டு இழுத்தா, வெக்கம் என்ன சத்தம் போடுதா. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மாணி, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே பொரியா அவன் பொம்பளை நினைச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பார்க்காம உன்னே தானே இருக்க. ஆனந்த் ஆமா ரோபமே என்ன பண்ண பேபியே? அவரு அதிகமாக பசிச்சது, அதான் பால் வரும். நீ சொரிய கொடுத்த மாறு மாதிரி நிக்கிறீன்னா நீ எவ்வளவு ஒரு மழுங்க பைய போ. இந்த வர அவன் ரிவல்ஸ் ஆடுது. உன் காதல செலுத்த ஆத்தா ஐயோ கொலையை அத்தனை வாங்கி விளையாடு. ஆமா உங்க மேல காதல். இடி காதல சொல்லவா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னே தொட முடியாம அவங்கள கீசரி மாதிரியா செஞ்சுக்கிறாங்க. காதல சொல்லுத்தா பப்புளு வாடா என் கூட டூயட் பண்றான் சாங்க சொல்றா. தூதுவளையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா, தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா, அந்த இந்திர சந்திரனும் மாமா வந்த எந்திரச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசையும் மயிலுக்கு தொண்டுக செஞ்சிடணும், நான் காத்தாக்கி மூச்சாக்கி மாமனை தலைவி கட்டிக்கணும், தூதுவளையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமா கிட்ட பேச போற மணிக்கணக்கா. இன்னைக்கு சம்பளம் நீ தரவே நான் அந்த அண்ணேட்ட வாங்கிக்கிறேன். ஏன் என்ன கிச்சா கிச்சா பண்றாரு, நீ சம்பளம் தரவே நான் இன்னைக்கு அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். தம்பி மஞ்சள் சட்டை உனக்கு வெக்கமா இல்லையாடா? இன்னைக்கு உனக்கு 20,000 செத்துச்சு போ. நாள்தோறும் காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்டே உனக்காகத்தான், நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்து
உன்னை பார்த்துதான் எத்தான் உன்னை பார்த்துதான் எத்தனை நினப்பு ராதா இது தப்பு. கிச்சா கிச்சா உன போட்டுருவேன் பார்த்துக்க. குண்டி பின்னாடி போய் நிக்கிற வெக்கமா தெரியல. போனா சாட்டுக்கு முட்டுக்கு செஞ்சுட்டு வாடா. இங்க வாவே ஏலே இன்னைக்கு முளைச்ச கத்திரிக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு ஏன்னா செய்வேன் சொல்லிட்டு பின்னாடி தலைவாணி வச்சு விட்டுருக்க சேஃப்டியா. ஐயா ஐயா மானத்தை கெடுத்துட்டானே. நாள்தோறும் காத்திருந்தேன் நானே தவமிருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டு உன்னை பார்த்துதான் எத்தான் உன்னை பார்த்துதான். இத்தனை நினப்பு என் மேல இருந்து எட்டி போகலாமோ சட்டி திறந்து கட்டிக்கு முன்னே ஒட்டி கொள்ளலாமோ. என்னடா பண்றீங்க? ஏன் மணியை காமிக்கவா? என்ன பண்றீங்க? கையடிச்சு எத்தனை நினப்பு என் மேல இருந்து எட்டி போகலாமோ சட்டி திறந்து கட்டிக்கு முன்னே ஒட்டி கொள்ளலாமோ. எத்தனை நாள் இப்படி நயங்குறது ஒட்டி வச்சு என்ன ஊதுவத்தி வாட இருக்கிறார். பொட்டு வச்சு பூ முடிக்க நாள் இருக்கு. புது வளையலையரைச்சு கொண்டையில தான் அடைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டா மணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. ஒண்ணுமே தெரியல தூக்குங்க. ஆளை பத்தியா? ஆனந்த் வா. அங்காடி மங்கலம் கருப்பு பிரதர்ஸ் அழகர் டிடி பயலுக சிவகங்கை மருது பிரதர்ஸ் கீழமேல்குடி உறவுகள் சார்பாக 101. அதனைத் தொடர்ந்து கொன்னக்குளம் ஜி பாண்டித்துறை பயலுக கொடூரமா 101. என் வலச விஸ்வா பப்புளுக்கு 50. நன்றி நன்றி. இங்கே எதடா அங்காடி மங்கலம் கருப்பு பிரதர்ஸ் கீழமேலுக்குடி மருது பிரதர்ஸ் என் தம்பிகள் சார்பாக 101. நன்றி. மறுபடியும் சொன்னதுக்கு 500 ரூபா. நன்றி நான் கொடுத்துக்கிறேன். நன்றி. இங்கே தங்கச்சி போடுங்க. டான்ஸாக நடந்து கொண்டிருக்க அன்பு தங்கச்சி எங்கள் மணப்பாறை சாந்தி அவர்களுக்கு நத்தபுரைக்கு கிராமத்தார்கள் அன்பு இளைஞர் சார்பாக கைதட்டு கொடுங்க. பொன்னாடைய ஒத்து கௌரவப்படுத்துகிறார். பப்பனா நடத்து கொண்டிருக்க அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடைய ஒத்து கௌரவப்படுத்துகிறார். அன்பு பப்ளு பாலமேடு பப்ளு பயலுகடா பாலமேடு பப்ளு அவர்களுக்கு இளைஞர் சார்பாக கிராமத்தார் சார்பாக குட்டி என் தம்பிகள் சார்பாக பப்ளு கைதட்டு கொடுங்க. பப்ளு நன்றி சொல்லுப்பா எல்லாரும். எல்லாத்துக்கும் நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்து கௌரவப்படுத்திய இந்த வந்தால பற்றுமன்ற பேச்சாளர் பொன்னுச்சாமி அன்பு சார்ந்த நமது நத்தபுரிக்கி கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த கிருஷ்ண பகவான் அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் உண்மையிலே சொல்லப்போனால் நத்தபுரிக்கியில் எனக்கு ஒரு முதல்ல தெரிஞ்ச ஒரு நபர் யாருன்னா என்னுடைய உயிர் நண்பன் குட்டி என்று சொல்லக்கூடிய ரங்கராஜ் தான். அவன் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்பான பாசத்தை எனக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு சொந்தம். அவருக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அன்பு தம்பிகள் அன்பு அண்ணன்கள் எல்லாம் இருக்காங்க. அன்பு சொந்தங்களுக்கு என்ன சார்பாகவும் என்னை உலகமெங்கும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது உயிரினு மேலான மறக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்துட்டு நிறையா ஒரு தவறான நிலைமையில் விட்டுட்டு போயிடுவாங்க, பாதியிலே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டு. ஆனால் நத்தவூரிக்கு மேடையில் சொல்கிறேன், எங்கள் மாமா எம்கேஆர் அவர்களுக்கு உயிர் உள்ளவரை என்றைக்குமே நான் உண்மையாக இருப்பேன். என்றைக்குமே அவரை வச்சுதான் நான். அவர் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரியும். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். நன்றி. சாங் ஸ்டார்டிங்.
ஊர் தூங்கும் வேலையில் நான் தூங்க போவதில்லை ஒன்னாலதான் கண்ணே ஒன்னாலதான். உண்மையிலேயே தம்பி ரங்கராஜ் குட்டி என்கின்ற ரங்கராஜ் இந்த ஊரில் இருந்தாலும் நாடகத்தை அமைத்தது என் தம்பி தான். ராஜ நடிகர் இந்த நத்தவரைக்கு மண்ணின் மேய்ந்த தம்பி ரங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். நாடக அமைப்பு தம்பி வாடா. என் தம்பி உண்மையிலேயே பாச தம்பி. சித்தத்தில் வந்துடுறேன் எல்லாத்தையும் கொடுக்கட்டு டிஷர்ட்டு பயலுங்க. குட்டி என்கின்ற ரங்கராஜ் நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாக என் பொற்கரங்களால் என் தம்பிக்கு பொன்னாடை போத்துவதை நான் கௌரவமாக நினைக்கிறேன். தம்பி பயலுகடா. பயலுக இருக்கட்டும், நாடகம் அமைச்சே சரி, அந்த பிள்ளைய அமைச்சு விட மாட்டேங்கிறியப்பா. அது 2027 தானே மானாமல்ல ஆபீஸ் போடுறேன். ஊர் தூங்கும் வேலையில் நான் தூங்க வேலும். யார் பேச்ச கேட்டாலோ ஏ காதல் கேட்பதெல்லாம் ஓ பேருதான் எத்தா ஓ பேருதான். இத்தனை நினப்பு எம்மையில இருந்து எட்டி போகலாமோ, கட்டுத்தோ 2 கட்டிக்கு முன்னே ஒட்டி கொள்ளலாமோ. முத்தமிட்டா மோச்சமெல்லாம் உண்டாகும், நான் சத்தமிட்டா ஒன்னலமை என்னாகும். தூது வலையலை அரைச்சு கொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. ஏதோ சொல்ல வந்தேன் கெடுத்தாங்க. சொரிக்கொல்லம் பெரியண்ணன் கோடாங்கி பேரன் அழகுபாண்டி. சொரிக்கொல்லம் பெரியண்ணன் கோடாங்கி பேரன் அழகுபாண்டி சார்பாக பப்புலு அவர்களுக்கு 500, ஆனந்தராஜ் அவர்களுக்கு 500, சாந்தி டான்ஸ் அவங்களுக்கு 500 வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அன்பு.